ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நேம் அஸ்வின். வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹவு டு பிகம் எ பிஸ்னஸ் அனலிஸ்ட். ஸோ நான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பிஏ ப்ரோக்ராமில் ஒரு யூடியூப் சேனலில் வந்து நான் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தேன். அந்த இன்டர்வியூ பார்த்துட்டு என்கிட்ட நிறைய பேர் வந்து லிங்க்டின்ல கேட்டிருந்தாங்க. லைக் இது பற்றி ரிலேட்டடான கொஷின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால நான் அந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன்னு. இப்போது இதே வீடியோ வந்து நான் வந்து 2 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பிஸ்னஸ் அனலிஸ்ட்னால் என்ன, அதோட ரோல்ஸ் என்ன, அதுக்கு என்ன ஸ்கில்ஸ்லாம் தேவைப்படுது. அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அனலிஸ்ட்டாக நீங்கள் ஆகணும், ஃப்ரெஷராக இருக்கீங்க, இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருக்கீங்க, இதுலேருந்து நீங்கள் எப்படி போகணும் அப்படின்றது. அதுக்கப்புறம் ரெஸ்யூம் எப்படி பில்ட் பண்ணுறது. ஸோ என்னோடய ரெஸ்யூமும் நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் அந்த செகண்ட் வீடியோவில். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எதில் பில்ட் பண்ணலாம், ரெஸ்யூம் எதில் பில்ட் பண்ணலாம்னு பிளாட்ஃபார்மும் நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிஸ்னஸ் அனலிஸ்ட்னால் என்ன, அவங்களோட ஸ்கில்ஸ் என்ன, அவங்களோட டே டு டே லைஃப் எப்படி இருக்குன்றது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜென்ரலாக பிஸ்னஸ் அனலிஸ்ட்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் அனலிஸ்ட்ன்றவங்க ஒரு ஆர்கனைசேஷனோட சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து ஏரியாஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எங்கெல்லாம் பண்ணலான்னு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அடுத்து வந்து அதுலேருந்து அவங்க சொல்யூஷன்ஸ், ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அனலிஸ்ட் ரோல் வந்து டொமைன் டு டொமைன் சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ஒரு எட்டெக் டொமைனில் ஒர்க் பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பைஜூஸ் இந்த மாதிரி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா, உங்கள் கிளைண்ட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக அந்த கோர்ஸ் எடுத்து படிக்கிறவங்களா தான் இருப்பாங்க. ஸோ மோஸ்ட்டாக உங்களோட ஒர்க் எப்படி கிளைண்ட்ஸ்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க. நான் ஸ்டூடெண்ட்ஸும் சொல்கிறது இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கிறவங்கள தான். மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் வந்து உங்கள் இன்டர்னல் டீமோட அப்கமிங் ப்ராடக்ட்ஸ் என்ன பண்ணலாம், பிளாட்ஃபார்ம்ஸ் எப்படி பில்ட் பண்ணலாம், உங்கள் டெவலப்பர்ஸோட, உங்கள் டிசைனர்ஸோட, இவங்களோட சேர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஃபுல்லாக உங்களோட கிளைண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னலாக தான் இருப்பாங்க. இதுவே நீங்கள் வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லை ஐடி சர்வீஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களோட கிளைண்ட்ஸ் வந்து மேபி இந்தியாவில் இருக்கலாம், இல்லை யூஎஸில் இருக்கலாம், இல்லை யூகேயில் இருக்கலாம். மேபி அவங்களுக்கு வந்து வெப்சைட் பில்ட் பண்ணுறது, இல்லை மொபைல் அப்ளிகேஷன்ஸ் எதுவாக வேணா இருக்கலாம். ஸோ அவங்களோட கிளைண்ட்டோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட இன்டர்னல் டீமோட, டெவலப்பர்ஸோட, டிசைனர்ஸோட ஒர்க் பண்ணி அந்த ப்ராஜெக்டை வந்து அந்த டைம்லைனுக்குள்ளே நீங்கள் முடிச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அனலிஸ்ட் வந்து பேங்கிங் டொமைன் வந்து அதுலேயும் இருக்காங்க, ஃபார்மா செக்டர் அதுலேயும் இருக்காங்க. ஸோ டொமைன் டு டொமைன் ரோல் சேஞ்ச் ஆகும். ஸோ அதில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அனலிஸ்ட்டு அவங்களோட டே டு டே லைஃப் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். அவங்களோட டே டு டே லைஃப் இப்போ நானும் பிஸ்னஸ் அனலிஸ்ட்டாக இருக்கேன். நான் ஜென்ரலாக என்ன பண்ணுவேன்னா, ஜென்ரலாக ஏஞ்சோடனே நான் ஃபஸ்ட்டு மெயில் தான் செக் பண்ணுவேன். பிகாஸ் என்னோடய கிளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சில பேர் யூஎஸ் யூகேயில் இருக்காங்க. ஸோ அவங்க டைமிங் வேறு, நம்ம டைமிங் ஆப்வியஸாக வேறு. ஸோ எனக்கு வந்து லேட் நைட்டில் சில மெசேஜஸ் கிளைண்ட்டுக்கிட்டேருந்து வந்திருக்கலாம், இல்லை மெயிலில் தான் வந்திருக்கலாம். ஸோ மார்னிங் ஏஞ்சோடனே நான் மெயில் தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணுவேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க்கும் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சில கிளைண்ட் வந்து இந்த சிஸ்டம் வந்து இதோட இன்டிகிரேட் பண்ணணும்னு வருவாங்க. ஸோ அதுக்கு நான் வந்து பிஆர்டி, ஐ மீன் பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட் டாக்குமெண்ட், இல்லை எஃப்ஆர்டி டாக்குமெண்ட் இதை எழுதுகிற மாதிரி இருக்கும். சில கிளைண்ட் வந்து வெப்சைட் பில்ட் பண்ணணும்னு வருவாங்க. வெப்சைட் பில்ட் பண்ணணும்னு வரும்போது அதுக்கு வந்து ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வைஸும் நான் டாக்குமெண்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லாகின் ஆப்ஷன் இருக்குன்னா லாகின் பண்ணால் என்ன ஆகும், நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குன்னா நோட்டிஃபிகேஷனில் என்னெல்லாம் நம்ம காமிக்க போகிறோம், இது ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம பண்ணுறது. அதேமாதிரி ஒரு கிளைண்ட் வராங்கன்னா நம்ம எடுத்தோடனே ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட மாட்டோம். அதுக்கு முன்னாடி சில ரிசர்ச்லாம் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து நான் வந்து காம்படிட்டிவ் அனலிசிஸ்னுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இ-காமர்ஸ் கிளைண்ட் வராங்கன்னா அது ரிலேட்டடாக யாரெல்லாம் பிஸ்னஸ் வச்சுருக்கா, அவங்க என்ன மாதிரி பண்ணுறாங்க, ஸோ இதெல்லாம் வந்து காம்படிட்டிவ் அனலிசிஸ் பண்ணுவோம். யூசர் பர்சனஸ் பண்ணுவோம். யூசர் பர்சனஸ்னால் நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் யார், நம்ம பிஸ்னஸ் ஐ மீன் நம்ம கிளைண்ட்ஸோட டார்கெட் ஆடியன்ஸ் யார், அது ரிலேட்டடாக நம்ம வந்து லிஸ்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் எனக்கு இருக்கும். அட் த சேம் டைம் ஒன்ஸ் இந்த டாக்குமெண்டேஷன் ஒர்க்லாம் முடிஞ்சு நெக்ஸ்ட் லெவல் போவோம் அப்படின்னா, இப்போ டேரெக்டாக ஒரு வெப்சைட் பில்ட் பண்ண போவோம், இல்லை மொபைல் அப்ளிகேஷன் பண்ண போவோம் அப்படின்னா, நான் வந்து டேரெக்டாக வந்து வயர் ஃப்ரேமில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வயர் ஃப்ரேம்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு டிசைனருக்கு வந்து நீங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் லே அவுட் மாதிரி போட்டு தரணும், ஒரு மொபைல் அப்ளிகேஷனாக அது ரிலேட்டடாக. ஸோ அதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுற டூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிரோ அண்ட் ஃபிக்மா. ஸோ நான் ஸ்கில்ஸ்னு வரும்போது நான் அதிலே கவர் பண்ணுறேன் உங்களுக்கு. பட் ஜென்ரலாக என்னோடய டே டு டே லைஃப் வந்து இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து கிளைண்ட்டு கோஆர்டினேஷன், இன்டர்னல் டீம் கோஆர்டினேஷன், நான் வந்து ரிசர்ச் பண்ணுறது, டாக்குமெண்டேஷன் ஒர்க்கு, ஸோ டேட்டாவில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நான் ஜென்ரலாக பார்க்குற மாதிரி இருக்கும். கிளைண்ட்டை பொறுத்து மாறும். ஸோ இதுக்கு ஸ்கில்ஸ் என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில். ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஒரு கிளைண்ட்ஸையும் ஹேண்டில் பண்ணணும், இன்டர்னல் டீமையும் ஹேண்டில் பண்ணணும். ஸோ எல்லாருக்கும் வந்து நம்ம மதர் டங் கண்டிப்பாக தெரியாது. ஸோ ஆப்வியஸாக நான் சொல்கிற கிளைண்ட்ஸ் ஐ மீன் நான் சொன்ன போதே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும், யூகே யூஎஸ் கிளைண்ட்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணும்போது பிஸ்னஸ் லாங்குவேஜ் இங்கிலீஷ் வந்து ரொம்பவே முக்கியம். நீங்கள் என்ன தான் இந்தியன் கிளைண்ட்ஸே ஹேண்டில் பண்ணாலும், இல்லை உங்கள் டீமவே நீங்கள் ஹேண்டில் பண்ணாலும், மேபி மல்டிபிள் ஸ்டேட்லேருந்து மல்டிபிள் பீப்புள் வந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அவங்களுக்கு நம்ம காமனாக என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோன்னா பிஸ்னஸ் லாங்குவேஜ்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தான். இங்கிலீஷ் கூட நான் வந்து ஃப்ளூயன்ஸியாக வேணும் அப்படிலாம் நான் சொல்லலை.
ஸோ பேசிக் ஒரு ஃபண்டமெண்டல் ஒரு பேச தெரிஞ்சாலே போதும். 2வது பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு கோஆர்டினேட் பண்ணுறோன்னு தெரியணும். சும்மா இங்கிலீஷ் வந்து பேசுகிறோன்னு கிளையண்ட் சொல்கிற எல்லாத்துக்கும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இன்டர்னல் டீம் சொல்கிறதுக்கும் நம்ம ஓகேன்னு சொல்ல முடியாது. நம்ம அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில். செகண்ட் வந்து ப்ராப்ளம் சால்விங் அந்த லாஜிக்காக திங்க் பண்ணுற மாதிரி இருக்கணும். ப்ராப்ளம் சால்விங்னா என்ன தான் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதுக்குன்னு ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் இருப்பாங்க. அந்த ப்ராஜெக்ட் மேனேஜரே சில ஆங்கிளில் திங்க் பண்ணாமல் விட்டுருப்பாரு. ஸோ அந்த டைமில் நம்மளும் வந்து ஒரு எல்லா டிகிரிலேருந்து நம்ம திங்க் பண்ணணும். இந்த ப்ராஜெக்ட் எப்படி வருது, இது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு எல்லாத்துலேயும் திங்க் பண்ணி அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து மீட்டிங்கே நடக்கும்போது கூட அந்த மீட்டிங்கில் நம்மளுக்கு வந்து பேச தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மீட்டிங்கில் வந்து பிரெயின் ஸ்டார்ம் மீட்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த இப்போ இந்த ப்ராடக்ட்டில் வந்து இவ்வளோ தான் ஃபியூச்சர்ஸ். இப்போ நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் பில்ட் பண்ண போகிறீங்க, அது தீம் பேஸ்டு வெப்சைட்டாக இருக்குது, அதோட லிமிட்டேஷன்ஸ் இவ்வளோ தான் பண்ண முடியும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து அது என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். நீங்களும் அது முன்னாடியே ரிசர்ச்லாம் பண்ணியிருக்கணும். ஸோ அதனால நான் சொல்கிறேன், நான் வந்து கொஞ்சம் லாஜிக்காகவும் திங்க் பண்ணணும், ப்ராப்ளம் சால்விங் மைண்ட் செட்டை வேணும். ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், ப்ராப்ளம் சால்விங் மைண்ட் செட் எது இருந்தாலே மோஸ்ட்டாக போதும். அடுத்தது வந்து நான் சொல்கிற மாதிரி இந்த டாக்குமெண்டேஷன் ஒர்க்கு, ஜென்ரலாக கூகுள் டூல்ஸ் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சாலும் போதும். ஸ்ப்ரெட்ஷீட்ஸாக இருக்கட்டும், இல்லை கூகுள் டாக்ஸு, ஸ்லைட்ஸு, இது மாதிரி பேசிக் டூல்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. பிகாஸ் இன்னமும் நிறைய கம்பெனி வந்து எக்ஸல் அண்ட் ஸ்ப்ரெட்ஷீட்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. கம்பெனி வந்து எல்லாத்தையும் ப்ராடக்ட்டுக்காக மாற்ற முடியாது, பண்ணிட்டு இருப்பாங்க. மேபி ஸ்டார்ட் அப்பாக இருந்தால் இதுக்கப்புறம் பண்ணுவாங்க. பட் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனியாக இருந்தாலும் ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் அதில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து கூகுள் டூல்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்கோங்க. அதேமாதிரி நான் சொன்ன விஷுவலைசேஷன் டூல், மீரோ, அந்த ஃபிக்மா, இந்த மாதிரி ஏதாவது டூலையும் வந்து நீங்கள் வந்து யூடியூப்பில் பாருங்கள். பிகாஸ் இதெல்லாம் வந்து எனக்கு ஃப்ரீயான்னு தெரியல. பிகாஸ் என்னோடய கம்பெனியில் வந்து எனக்கு பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த மாதிரி யூடியூப்பில் ட்ரையல் எதாவது கிடைக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதில் வந்து ஜென்ரலாக ஒர்க் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் 1 or 2 days ஒர்க் பண்ணாலே உங்களுக்கு அது ஐடியா தெரிஞ்சிடும். ப்ளஸ் இதுக்கு வந்து டுட்டோரியல்ஸ் நீங்கள் யூடியூப்பில் எதாவது பார்க்கணுன்னா நான் வந்து ஒரு 2 சேனல் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் சந்து அண்ட் கோட் பேசிக்ஸ். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷுவலைசேஷன் டூல் நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா பவர் பிஐ, டேப்லூ, இது ரிலேட்டடான டுட்டோரியல்லாம் போட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் அந்த யூடியூப் பாருங்கள், நீங்களும் டேரெக்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ பிஸ்னஸ் அனலிஸ்ட்டுக்கு இந்த ஸ்கில்ஸ் போதும். நான் சொன்ன கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், ப்ராப்ளம் சால்விங் அண்ட் மைண்ட் செட், கூகுள் டூல்ஸ் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் இப்போ நான் சொன்ன இந்த மீரோ அண்ட் ஃபிக்மா, பவர் பிஐ அந்த டேப்லு கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் டேட்டா ரிலேட்டடாக போகும்போது தான் தேவைப்படும். ஸோ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் கிளைண்ட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நான் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் 4 ஸ்டெப்ஸே போதும். அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ என்னோடய அடுத்த வீடியோவில் வந்து நான் என்ன இன்னும் ஃப்ரெஷராக இருந்தால் எப்படி போடலாம், எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தால் எப்படி போடலாம் நான் அந்த அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக டவுட்ஸ் இருக்கும். அப்படி டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் எல்லாத்துக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.